நிறைய பேர் நான் பேஷண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை இதை போடுறேன், அப்புறம் 2 ஹவர்ஸ் சன்ஸ்க்ரீன் நான் போட சொல்கிறேன். ஆனால் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கண்ணுக்கு தனியாக போடுவாங்க, லிப்புக்கு தனியாக போடுவாங்க, சீக்ஸுக்கு தனியாக போடுவாங்க. காம்பேக்ட் இல்லை, சீரம்ஸ். அதுவே ப்ராப்பரான ஹேர் வாஷ் ஹேர் கேர் மெத்தட்னா என்ன அப்படின்னு சொல்லுவீங்க? ஹேர் வாஷ்னா வீக்லி 2 ஆர் 3 நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும். ரொம்ப ஆயிலியாக இருக்கவங்களுக்கும் அதான் ஹார்ஷான ஷாம்பூஸ் எப்பயுமே யூஸ் பண்ணுறது கரெக்ட் கிடையாது. ஹேர் கிரேயிங் பொறுத்த வரைக்கும் ப்ரீமெச்சூர் கிரேயிங் தான் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? ப்ரீமெச்சூர் கிரேயிங்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக எப்போ ஹேர் வந்து மேலே ஏற ஆரம்பிக்குதோ குறைய ஆரம்பிக்குதோ அப்போ தான் உங்களுக்கு தாடி மீசை வந்து நிறைய வளரும். இப்போ அதுதான் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கிறது, ஹேர் ஃபால் அதிகமாகிறது ஜெனட்டிக்கலா இல்லை ஹீட்னால இல்லை தண்ணி இல்லை நிறைய காரணத்தினால வருங்க. நான் இப்போதைக்கு மேலுக்கு ஆண்ட்ரோஜெனிக் மட்டும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஹை டென்சிட்டி வாட்டரில் ஹேர் லாஸ் வரும். ஃபீமேல்ஸில் ஹேர் லாஸில் வந்து ஸ்லீப் வந்து பாடியோட எல்லா சிஸ்டமுக்கும் இம்பார்ட்டண்ட். ஸ்கின் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கன் இந்த பாடி. ஹெட் டு ஃபுட் ஸ்கின்னு தான் இருக்குது, நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுது. ஸோ ஸ்கின்னையும் நம்ம வந்து ரெஸ்ட் பண்ணணும். ஸ்லீப்பில் தான் எல்லாமே ரெஸ்ட் ஆகும். அப்போது கண்டிப்பாக ஸ்லீப் வந்து இம்பார்ட்டன்ட். சப்போஸ் நீங்கள் ஸ்லீப் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், நீங்கள் நைட் ஷிஃப்ட் பார்ப்பீங்க, காலையில் தூங்குவாங்க, அப்படி இருக்கவங்களுக்குமே ஃபேஸ் எல்லாம் ஹெல்த் பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் ஜெயந்தி அவங்க இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸ்கின் கேர்லாம் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தா நிறைய பேர் அவங்க லிஸ்ட்டே பெருசாக வச்சிருப்பாங்க. இப்போ சீரம்லேருந்து ஆரம்பிச்சு அப்படி மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், டோனர் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு லேயராக போடுறப்ப அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் ஆகுமா, இல்லாட்டி அவங்களுக்கு ப்ராப்பராக அந்த ஸ்கின் கேர் அப்படியே வந்துருமா? இல்லை, அப்படி பண்ணக்கூடாது. லேயராக கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்கின் கொஞ்சமாவது ப்ரீத்தபிளாக இருக்கணும்ல. நம்ம நீங்கள் மாய்ஸ்சரைசர் போடலாம், சன்ஸ்க்ரீன் போடலாம், வேணுன்னா ஃபேஸ் வாஷ் ஆர் கிளென்சர் வந்து யூஸ் பண்ணலாம், மேலே பவுடர் போட்டுக்கலாம், அதுவே மோர் தென் எனஃப். நிறைய பேர் நான் பேஷண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை இதை போடுறேன், அப்புறம் 2 ஹவர்ஸ் சன்ஸ்க்ரீன் நான் போட சொல்கிறேன். ஆனால் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கண்ணுக்கு தனியாக போடுவாங்க, லிப்புக்கு தனியாக போடுவாங்க, சீக்ஸுக்கு தனியாக போடுவாங்க. காம்பேக்ட் இல்லை, சீரம்ஸ். அதுவே 15 ஆர் 20 ஸ்டெப்ஸ் ஸ்கின் கேர் அப்படின்லாம் 20 ஸ்டெப்ஸ் அப்படிலாம் பண்ணுறாங்க. அவங்க அந்த பிள்ளைங்களாம் அப்படி பண்ணுறாங்கன்னா எப்படி வந்து அவங்களுக்கு எப்படி நேரம் இருக்கும்? அவங்க படிக்கணும், அவங்க சின்ன பசங்க தான் இதெல்லாம் பண்ணுறது. அவங்க படிக்கணும், மற்ற ஒர்க் இருக்கும், அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இதுலேயே 15 இது முதல்ல ப்ராடக்டை வாங்கணும், அதை அவங்க ஃபேஸில் டெய்லி அப்ளை பண்ணணும். இது எல்லாம் ஒரு டிடிஎஸ் ஒர்க்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. கரெக்டாக சன்லைட்டை கரெக்டாக பார்த்து போகணும், மாய்ஸ்சரைசர் போடணும், அவ்வளோதான். சன்ஸ்க்ரீன் போடணும், மோர் தென் எனக்கு. ஓகே டாக்டர். இப்போ அதுவுமே இந்த ஃபேஸ் வாஷ்லாம் எப்படி எத்தனை டைம் பண்ணணும் அந்த மாதிரிலாம்? 2 to 3 times a day பண்ணலாம். 2 to 3 times டிபெண்டிங் அப்பான் தேர் ஸ்கின். அவங்களுக்கு ஒருவேளை வெயிலில் அதாவது தூசிலெலாம் போயிட்டு வராங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 or 2 times பண்ணலாம். வெயிலே தான் அலைஞ்சிட்டு இருப்பாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷுமே ஹார்ஸாக இல்லாமல் ஒரு மைல்டான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஓகே. இப்போ நான் அந்த முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஸ்கின் கேரில் வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் இருக்கு இல்லையா? ஸோ சீரம் உட்பட இதுக்கெல்லாம் அந்த கேப் விட்டு போடுவாங்க இல்லையா? இவ்வளோ கேப் டிஃப்ரென்ஸில் தான் நம்ம போடணும் அப்படின்றது, அந்த மாதிரி எதுவும் இருக்குதா? இல்லை, ஒரு 2 minutes 3 minutes போடலாம். நம்மளுக்கு அதுக்கு மேலே டைம் இருக்குமாங்கிறது ஒரு டவுட் தானே. எதுக்கு அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு எல்லாம் போட்டுகிட்டே இருக்கணும்? அதுல நிறைய சொல்லியிருக்காங்க, இந்த 15 minutes 10 minutes கேப் போட்டு போடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியாது, கஷ்டம். அதை உட்காந்து பண்ணிட்டு இருந்தா அதை மட்டும்தான் பண்ண முடியும், வேற வேலையெல்லாம் எப்படி பண்றது? குறிப்பா இந்த சம்மர்ல வந்து என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிறதுல முக்கியமா நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ என்னென்ன ஃபுட்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துக்கணும் நம்ம? கண்டிப்பா வாட்டர் கண்டென்ட், ஃபுட் ஃப்ளூயிடை வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் இல்லை, நம்ம வீட்டிலேயே பார்த்தாலுமே நிறைய பேர் டயர்ட் ஆகிடுவாங்க, சாப்பிட்றது பசி எடுக்காத மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க சம்மர் டைமில். நம்ம கண்டிப்பாக அதுக்கு காரணம் டீஹைட்ரேஷனாக தான் இருக்கும் சம்மர் டைமில். ஸோ ஃப்ரெஷ் ஜூஸஸ் குடிக்கலாம், நிறைய தண்ணி குடிங்க, அண்ட் நீர் சத்துள்ள காய்கறி பழங்கள் வந்து நல்லா சாப்பிடணும். ஓகே. அதுலேயே நிறைய பேர் வந்து பொதுவாக டீன்ற ஒரு பழக்கம் இருக்கிறவங்க வந்து
எதுவும் பார்க்க மாட்டாங்க. குறிப்பா சம்மர்லயே அவங்க டீ தான் அதிகமா குடிப்பாங்க. சோ இதனால டீ குடிக்கிறதுனால நீங்க குடிப்பீங்களா? இல்ல நான் குடிக்க மாட்டேன். அந்த கேமராமேன் குடிப்பாரு. டீ வந்து எப்போ சம்மர் வின்டர் சீசன்லாம் கிடையாது. டீ வந்து வெயில்ல மதியம் 12 மணி உச்சி வெயில்லாம் கூட டீ குடிப்பா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா? அது சரியான ஒரு அணுகுமுறையா? இல்ல கொஞ்சமா தானே குடிக்கிறாங்க. இல்ல சில பேர்ல 2-3 டீ எல்லாம் குடிச்சு கேள்விப்பட்டிருக்கேன். ஹாஃப் அன் ஹவர் அப்படி ரொம்ப ஃப்ரீக்வென்ட் இன்டர்வல். அது கண்டிப்பா சம்மர்னு இல்லை, எந்த டைம்லயுமே அப்படி டீ குடிக்கிறது நல்லதில்லை தான். அவங்க பசியை அடக்கிறதுக்கு சில பேர் டீ குடிச்சுப்பாங்க. வேணா வேலை சமயத்தில் நம்ம அந்த ஒர்க்கை முடிக்கணுங்கிறதுக்காக டீ குடிச்சுக்குவாங்க. அண்ட் அவங்களுக்கு டீ குடிச்சாதான் நல்லா இருக்க மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. தலை வலிக்குது அதுக்கெல்லாம் குடிக்க தான் செய்கிறாங்க. பட் ஃப்ரீக்வென்ட் இன்டர்வலில் கண்டிப்பாக குடிக்க தேவையில்லை. 1 or 2 times குடிக்கிறது ஓகே, அதுதான் அட்வைசபிள். ஓகே டாக்டர், இப்போ ஹேர் வாஷ், அதாவது ஹேர் கேரை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்? சில பேருக்கு ஷாம்பு எல்லாம் எந்த ஷாம்புலாம் யூஸ் பண்ணுறது தெரியாமல் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ ஷாம்பு யூஸ் பண்ணி சில பேர் கண்டிஷனர் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்காங்க. ப்ராப்பரான ஹேர் வாஷ், ஹேர் கேர் மெத்தட்னா என்ன அப்படி சொல்லுவீங்க? ஹேர் வாஷ்னா வீக்லி 2 or 3 நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும். ரொம்ப ஆயிலியாக இருக்கவங்களுக்கும், அதாவது ஹார்ஷான ஷாம்பூஸ் எப்பயுமே யூஸ் பண்ணுறது கரெக்ட் கிடையாது. ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி ஷாம்பூஸ் யூஸ் பண்ண, கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் உள்ள ஷாம்பூஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டிஷ்னர் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கண்டிஷ்னர் அப்ளை பண்ணிவிட்டு ஃபியூ மினிட்ஸ் 1 or 2 minutes கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. சில சீரம்ஸ் எல்லாம் இருக்குது. ஹேர் சில பேருக்கு ஃப்ரிஸியாக இருக்கும், அந்த ரொம்ப அடக்க முடியாத மாதிரி முடியிருந்தால் அதுக்குன்னு ஹேர் சீரம் மெடிக்கேட்டடாகவே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் அடங்காமல் இருக்கும் சில பேருக்கு, அந்த மாதிரி இவங்கெல்லாம் ஹேர் சீரம் குளிச்சுட்டு ட்ரை பண்ணிவிட்டு லீவான் சீரம்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு ஏர்லி ஏஜ்டாக அந்த ஸ்கேல்பில் வந்து கிரே ஹேர் வர்றது, அப்புறம் முடி வந்து ஹேர் ஃபால் ஆகுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் எதனால் வர ஆரம்பிக்குது? ஹேர் கிரேயிங் பொறுத்த வரைக்கும் ப்ரீமெச்சூர் கிரேயிங் தான் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? ப்ரீமெச்சூர் கிரேயிங்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஜெனட்டிக் ரீசனாக இருக்கலாம், அண்ட் நம்ம ஃபுட் இன்டேக்கில் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிலையும் அது வரும். அண்ட் சில ஜெனட்டிக் இதை வந்து நம்மளால் ஒன்றும் சரி பண்ண முடியாது. சப்போஸ் அது வந்து நியூட்ரிஷனலாக இருந்தால் விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, செலினியம், குரோமியம், ஜிங்க் டெஃபிஷியன்சிஸ் அதிலெல்லாம் இருந்ததுன்னா நம்மளால் அதை அந்த ஒருவேளை அதெல்லாம் இருந்தால் அயனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் வந்து அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா நம்ம அதை சரி பண்ணிக்க முடியும். ஜெனட்டிக்காக இருந்தாலும் ப்ராப்பராக நம்ம ஃபஸ்ட்டு அது ஜெனட்டிக் தானான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம கன்சல்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம், ஹேர் ஃபாலுங்கிறது ஒரு பெரிய டாபிக். மேலா ஃபீமேலா? இல்லை ரெண்டு பேருக்குமே. ரெண்டு பேருக்கும் வேற வேற ரீசன்னால ஹேர் ஃபால் இருக்கும். மேல் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா தான் கிட்டத்தட்ட உங்கள் ஏஜ் பசங்க அந்த 15 to 25 இயர்ஸில் வந்து ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா மைல்டாக ஹேர் ஃபால் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். தலை முடி சில பேருக்கு ஏற ஆரம்பிக்கும். அது வந்து உங்களோட மேல் ஹார்மோன்ஸ்னால வர்றது. ஸோ அது வந்து ஆக்சுவலாக எப்போ ஹேர் வந்து மேலே ஏற ஆரம்பிக்குதோ குறைய ஆரம்பிக்குதோ அப்போ தான் உங்களுக்கு தாடி மீசை வந்து நிறைய வளரும். அது காரணம் ரெண்டுக்கும் ஒரே ஹார்மோன் தான். ஒரு இடத்துல ஹேரை குறைக்கும், ஒரு இடத்துல வந்து ஹேர் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். டெஸ்டோஸ்டரான் வந்து பாடியில் ஒரு எண்ட் ஆர்கன் ஹேரோட எண்டில் போயிட்டு ஆக்ட் பண்ணும்போது அந்த மாதிரி இஃபெக்ட்ஸ் வரும். அந்த ஒரு என்சைம்ஸ்லாம் அதுக்குன்னு இருக்கும், அதனால அதை வச்சு வரும்போது தான் நம்மளுக்கு ஹேர். ஸோ மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு சில மெடிசன்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும்போது ஹேர் வளரும். மினாக்சிடில் யூஸ் பண்ணலாம், நிறைய மருந்து இருக்குது அதுக்குன்னு, அதை யூஸ் பண்ணலாம். இப்போ ஹேர் லாஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா PRP தெரப்பி அதெல்லாம் பண்ணலாம். சப்போஸ் சுத்தமாக முடியலன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு வேணான்னா ஹேர் பேச்சஸ்லாம் இப்போ 2 ஹேருக்கு நடுவில் வைக்கிற மாதிரி கூட ஹேர் பேச்சஸ்லாம் வைக்கிற மாதிரிலாம் வந்துருச்சு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதுதான் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கிறது, ஹேர் ஃபால் அதிகமாகிறது ஜெனட்டிக்கலா இல்லை ஹீட்னால இல்லை தண்ணி? இல்லை, நிறைய காரணத்தினால வருங்க. நான் இப்போதைக்கு மேலுக்கு ஆண்ட்ரோஜெனிக் மட்டும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஹை டென்சிட்டி வாட்டரில் ஹேர் லாஸ் வரும். அதே மாதிரி உங்களோட இது வேறு ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது, வேறு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் கூட காரணம் தான். தூங்காமல் இருக்கிறது ஒரு காரணம் தான். கரெக்டாக சாப்பிடாம இருக்கிறது, ட்ராவல் பண்ணி அலையிறது, ரொம்ப நேரம் அலையிறது, ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் இல்லாமல் இருக்கிறது, அதுவுமே ஹேர் ஃபால் பண்ணும். ஃபீமேல்ஸில் ஹேர் லாஸில் வந்து ஹார்மோன்ஸ் வந்து PCOD இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும்.
நீங்கள் 15 to 25 இயர்ஸ் ஓல்டு அந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து அதுக்கும் மேலேயுமே ஹார்மோனல்லாம் வந்து ஹேர் லாஸ் இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணணும். தைராய்டு ப்ராப்ளத்தில் ஹேர் லாஸ் வரும். வெயிட் கெயின் இருக்கவங்க, அந்த பிசிஓடி இருக்கவங்களுக்கு ஹேர் லாஸ் வரும். ஓகே மேம், இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, ஸோ அதனாலையும் ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மைல்டாக ஆகும், ரொம்ப 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 ஒன்றும் அதிகமாக ஆகாது, ஓரளவுக்கு ஹேர் ஃபால் ஆகும். டேண்ட்ரஃப்னால மைல்டாக தான் ஆகும். அவங்களுக்கு வேற அது இப்போ தான் வந்து டாக்டரோட ரோல் வரும். ஹேர் லாஸ் இருக்காங்கன்னா அது வேற எதுனாலும் நம்ம பார்க்கணும். அயன் டெஃபிஷியன்சியில் காமனாக இதெல்லாம் நான் சொன்னாலும் அயன் டெஃபிஷியன்சி எஸ்பெஷலி ஃபீமேல் அயன் சத்து கம்மியாக இருக்கவங்க, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும்போது ஹேர் லாஸ் ஆகும். நம்ம அது மருந்து போட்டு தடவிட்டு உட்காந்துருந்தா அது சரியாகாது. அந்த ஹீமோக்ளோபினை கரெக்ட் பண்ணாதான் சரியாகும். அண்ட் இந்த எல்லா பிரச்சனைக்கும் வாட் இஸ் த ரூட் காஸ், அது என்னவோ அதை சரி பண்ணணும். ஹேர் லாஸுக்கு 1000 காசு இருக்குது, அந்த என்ன காசோ அது சரி பண்ணால் தான் சரியாகும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி சரி பண்ணணும். ஓகே, இன்னமும் நிறைய பேர் இந்த என்னதான் ஹேரில் வர பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை ஸ்கின்ல வர பிரச்சனையாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், ஹேர் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே ஒரு சில வந்து இந்த ஹோம் ரெமிடிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் நினைக்கிறீங்க? ஹோம் ரெமிடிஸ் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். சில அதாவது ஃபேஸ் பொறுத்த வரைக்குமோ இல்லை ஹேருக்குமே சில காம்பனன்ட்ஸ் எல்லாம் அதில் இருக்க மெட்டீரியல்ஸ் வந்து ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் தேங்காய் எண்ணெயில் இருக்க கொக்கோசின் ஆகட்டும், சில தலைக்கு நம்ம நிறைய பேக்ஸ் எல்லாம் எல்லோரும் போட்டுக்கிறாங்க. வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணி என்னென்னமோ போடுறாங்க, எதை வேணால் அரைச்சி போடுறாங்க. அதில் கொஞ்சம் தான் எஃபெக்ட் கிடைக்கும். ஹேர் லாஸை வந்து எல்லாருமே ஒரு காமனாக முடி கொட்டுது அப்படி இல்லை, அதுக்கு நிறைய காசு இருக்கும். அது எல்லாத்தையும் எப்படி அந்த ஹோம் ரெமெடி வச்சு சரி பண்ண முடியும்? அது ப்ராப்பரா என்ன ரீசன் ஆமா ஆமா ஹோம் ரெமெடிஸ்ல ஃபுல்லாலாம் சரி பண்ண முடியாது. மைல்டான ஒரு டெம்பரரியா இருக்கும். நம்மளுக்கு ஹோம் ரெமெடி பண்ணி கொஞ்சோண்டு சரியானா கூட அது நம்ம குட்னு நினைப்போம். அஸ் அ இண்டிவிஜுவலா நம்ம வீட்டுல லைட்டா ஒரு ஃபேஸ் ஏதோ ஒன்று அப்ளை பண்றோம், கொஞ்சம் பிரைட்டா இருக்காங்க அப்படின்னா அட பரவாயில்லையேன்னு தோணும். இதே வந்து ஒரு சீரமோ அதுவோ வாங்கி போட்டுட்டு அது சரியாகலைன்னா வந்து எல்லாருக்குமே என்ன இவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டோம், சேஞ்சஸ் தெரியலன்னு நினைப்பாங்க. இருக்கும், அவங்களுக்கும் சேஞ்ச் இருக்கும், ஆனா அதை வந்து வேலிடேஷன் வந்து மாறும். அதனாலதான் எல்லாருக்கும் ஹோம் ரெமெடினா ரொம்ப பிடிக்குது. ஆமா, உடனே ஸ்பாட்ல ஒரு ரிசல்ட் தெரியுதுன்னு நினைப்பேன். ஸ்பாட்ல ரிசல்ட்லாம் ரொம்பலாம் தெரியாது, இமீடியட்டா கொஞ்ச நேரம் தெரியும், ஒரு 10 அதுல வந்து ஹாப்பி ஆயிடுவாங்க. வீட்டுல இருக்க பொருள் தானே, நோ ஸ்பெண்டிங், அது ஒரு காரணம் தான். ஓகே, இப்போ இறுதியா ஒரு கேள்வி. இப்போ ஸ்லீப்பிங் வந்து நிறைய பேருக்கு இம்பார்ட்டன்ஸா இல்லாம நிறைய பேர் பாக்குறாங்க. குறிப்பா அது வந்து ஸ்கின்னுக்கும் ஹேருக்கு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும்? ஸ்லீப் வந்து பாடியோட எல்லா சிஸ்டமுக்கும் இம்பார்ட்டன்ட். ஸ்கின் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கன் இந்த பாடி. நெக் டு ஹெட் டு ஃபுட் ஸ்கின்னு தான் இருக்குது, நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுது. ஸோ ஸ்கின்னையும் நம்ம வந்து ரெஸ்ட் பண்ணணும். ஸ்லீப்பில் தான் எல்லாமே ரெஸ்ட் ஆகும். அப்போது கண்டிப்பாக ஸ்லீப் வந்து இம்பார்ட்டன்ட். சப்போஸ் நீங்கள் ஸ்லீப் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, நீங்கள் நைட் ஷிஃப்ட் பார்ப்பீங்க, காலையில் தூங்குவாங்க, அப்படி இருக்கவங்களுக்குமே ஃபேஸ் எல்லாம் கண்டிப்பாக பிக்மெண்ட் ஆகும், வெயிட் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அண்ட் நிறைய பிம்பிள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஸ்லீப் டிப்ரிவேஷனில் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரிகேரியான்ற ஒரு அலர்ஜி, சொரியாசிஸ், லைக்கன் பிளானஸ், எல்லா ப்ராப்ளமும் அது ஸ்லீப் இல்லாதபோது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும். ஸோ எல்லா ஸ்கின் டிசீஸும் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கின் டிசீஸ் வில் பி கெட்டிங் அக்ரவேட்டட் பை ஸ்லீப்லெஸ்னஸ். ஓகே, இப்போ ப்ராப்பரான ஸ்லீப் சைக்கிள்ஸ் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே பேஷண்ட்டுன்னு நான் ஜென்ரலாக சொல்கிறேன், பட் நம்ம எல்லாருமே காலையில் சூரியனை பார்த்து கண்ணு முழிக்கணும். சூரியன் கீழே இறங்கி கொஞ்ச நேரத்தில் நம்ம தூங்கணும். அதுதான் நம்மளோட பாடியோட விதி. அப்போது அந்த சிர்கேடியன் ரிதம்னு சொல்லுவோம். அதை அப்போ தான் அதுக்கான ஹார்மோன்ஸ் வந்து நம்ம பாடியில் சுரக்கும். வெளிச்சத்தை பார்த்தோன்னே சில ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல வந்து சுரக்கும். தூங்க போகிற சமயத்தில் மெலட்டோனின்லாம் சுரக்கும். அப்போ தான் வந்து நம்ம மைண்டை காம் பண்ணி தூங்குறது. ஸோ கரெக்டாக ஒரு 8 hours கண்டிப்பாக தூங்கணும். அதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் தூங்கணும். 8 hours ஸ்லீப், நம்ம ரூம் எல்லாம் கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு தூங்குறது நல்லது. முக்கியமாக ஃபோன் அண்ட் ஸ்க்ரீன்ஸ் அது எல்லாத்தையும் 1 hourக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடணும். எந்த ஃபோன் நம்ம பாடியை ஃபோனெல்லாம் நம்மளோட பிரெயினை வந்து ஸ்டிமுலேட்டிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ தூக்கம் உடனே வராது. ஸோ 1 hourக்கு முன்னாடியே அது எல்லாத்தையும் கட் பண்ணிடணும். தூங்கணும் 10 o'clock தூங்கணுன்னா 9 o'clock நம்ம அதெல்லாம் கட் பண்ணிடுறது தான் நல்லது.
வேறு ஏதாவது மைல்டாக மியூசிக் கேட்கலாம். மைண்டை யோசிக்காத மாதிரியான சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு தூங்கினா தூக்கம் வரும். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணால் நல்லா தூக்கம் வரும். முக்கியமான விஷயம் நான் அது சொல்லவே இல்லை. ஃபுல் டைம் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் இதில் வந்து ஹேர் லாஸ்லேருந்து பிம்பிள்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் தூங்குறது சாப்பிட்றது மாதிரி எக்ஸசைஸும் ரொம்ப ரொம்ப ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து எக்ஸசைஸ். ஸ்வெட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகே டாக்டர், கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.